வெல்கம் டு நிரஞ்சன் கவிதைகள். இன்றைக்கி சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஃபில்லிங்கான ஒரு வெஜிடபிள் சூப் தான் பார்க்க போகிறோம். வெஜிடபிள் சூப்பு, வெஜிடபிள் கஞ்சி எதை வேணால் இதை வச்சுக்கலாம். இது வந்து டயட் மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் வந்து வெங்காயம், பொடியாக நறுக்கின பூண்டு, அதுக்கப்புறம் தக்காளி, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் இஞ்சி, துருவின இஞ்சி, இதெல்லாம் சேர்த்து ஒரு வதக்கிறோம். இது ஹெல்த்தியான ஃபில்லிங்கான கஞ்சி. டயட் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அது நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இதை இது பண்ணிக்கலாம். வேணுன்றவங்க பச்சை மிளகா கூட இதில் டேஸ்ட்டுக்கு சேர்த்துக்கலாம். நான் பச்சை மிளகா சேர்க்கக்கூடாதுன்றதுனால சேர்க்கல. இது வந்து நான் என்னென்ன சேர்த்துருக்கேன், இஞ்சி, பூண்டு. இதில் பூண்டு வெங்காயம் பிடிக்காது, டேஸ்ட் பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க பூண்டு வெங்காயத்தை அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் ஒரு வதக்கலாம். நம்ம கஞ்சிக்கு வெஜிடபிள் கஞ்சி கருப்பு கவுனி அரிசி சேர்த்து நம்ம இந்த வெஜிடபிள் சூப் பண்ண போகிறோம். கருப்பு கவுனி அரிசி ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கஞ்சியை எடுத்துக்கிறப்ப டயட் மெயின்டைன் பண்ணோம், வெயிட் லாஸ் பண்ணோம், இல்லை பேஷண்ட்டாக இருக்காங்க வீட்டில் யாராவது அப்படின்னா கூட இதை வந்து செஞ்சு கொடுங்க. பிபி பேஷண்ட், சுகர் பேஷண்ட் எல்லாருக்குமே இந்த கஞ்சி ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளே நார்மலாக குழந்தைங்களுக்கே கூட இந்த கஞ்சி கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான கஞ்சி. இதுக்கு வந்து காரத்துக்கு வந்து நம்ம மிளகு சேர்க்கணும், மிளகு தூள் சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதக்கிட்டோம். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. பேக் அங்கே வெளியே இருக்குது. இதில் வந்து பாருங்கள், நம்ம வெஜிடபிள் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இங்கே பாருங்கள், காளான், நம்ம வெஜிடபிள், நம்ம போட்ட வெஜிடபிள் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மாவு சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம இப்போ வந்து இந்த கருப்பு கவுனி அரிசி கஞ்சிக்கான மாவை சேர்த்துட்டோம். இது அப்படியே சூப்பாகவே குடிக்கலாம் வேணுன்றவங்க. இல்லை எனக்கு வந்து இப்போ பிடிக்கல அப்படின்ற ஃபீல் பண்ணால் கொஞ்சம் தயிர் சேர்த்து இதில் கலந்து குடிச்சிக்கலாம். இந்த கருப்பு கவுனி அரிசி சூப் நம்ம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். ஏன்னா மாவு சேர்த்துக்கிறதுனால கொஞ்சம் கட்டியாக ஆகிடும் மாவு. கொஞ்சம் தண்ணி சேர்த்து. இங்கே பாருங்கள், நம்ம சூப்பரான வெஜிடபிள் சூப்பு ரெடி ஆயிடுச்சு. முருங்கைக்கீரை போட மறந்துட்டேன், கீரை போட மறந்துட்டோம்மா. அடே, சூடாக கஞ்சியில் போட்டால் கீரை வெந்துடாதா? வேவாதில்ல. கீரை போட மறந்துட்டேன். கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கலாம் அதில். நாளைக்கு செஞ்சுக்கலாம், கீரை போட்டு விடு. இன்றைக்கி வெறும் வெஜிடபிள் கஞ்சியாகவே குடிப்போம். என்ன சொல்கிறா? இப்போ நம்ம காரத்துக்கு கொஞ்சோண்டு பெப்பர் சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த கஞ்சியை அப்படியே நம்ம வந்து தேங்காய் பால், தயிர் ஊற்றி குடிக்க போகிறோம். சூப்பரான வெஜிடபிள் சூப் நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பரான காளான்லாம் சேர்த்து இது ஃபில்லிங்காக இருக்கும் இந்த கஞ்சி.